ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். மகா பெரியவர் தன்னுடைய பக்தர்களுக்கு வரக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்கிறது வழக்கமான விஷயம். அந்த மாதிரி நிறையா பேருக்கு அவள் கேட்டுக்காமலே நிவர்த்தி பண்ணியிருக்கார். ஆனால் தன்னுடைய அனுகிரகத்தினால தான் அவளுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு தான் காமிச்சிக்க மாட்டார். ஏதோ ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் அவளுக்கு நடந்த மாதிரி வெளிப்படுத்திப்பார். தன்னை என்னால் தான் இது நடந்தது அப்படின்னு அது சொல்லிக்கவும் மாட்டார், காமிச்சிக்கவும் மாட்டார். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு நாள் ஸ்ரீமடத்தில், காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் பெரியவர் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு ராத்திரி ஒரு 8:30 மணி போல் தன்னுடைய அறைக்கு போகலான்னு எழுந்திருக்கும் போது வேகமாக ஒரு தம்பதி ஓடி வரா. அந்த தம்பதிக்கு பின்னாடியே ஒரு இளம் பொண்ணு ஒன்று, அவளுடைய பொண்ணு வந்துட்டு பெரியவர் முன்னாடி பழங்கள், திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவர் அவரை பார்த்துட்டார். அடிக்கடி வரக்கூடிய பக்தர் தான், அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் பேர் விஸ்வநாதன் பேர். பெரியவர் பார்த்துட்டு, யார் விஸ்வநாதனா, அமெரிக்காவிலேருந்து எப்போ என்ன பழங்களெல்லாம் ரொம்ப தடபுடலாக இருக்கே, என்ன பொண்ணுக்கு என்ன கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கியா, பத்திரிக்கையை காணுமே அப்படின்னு தான் கேட்டார். கேட்டதும் இவளுக்கு கண்லேருந்து பொலன்னு அழுக வந்துடுத்து. அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கை கோப்பி நின்னான். என்ன, நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா, விவாகம் நடந்து நிச்சயம் பண்ணியிருக்கியான்னு தானே கேட்டேன், ஏன் இப்படி அழறேல் அப்படின்னு பெரியவர் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், பெரியவா, இது என் பொண்ணு, அந்த சின்ன பொண்ணை காமிச்சு, இது என் பொண்ணு அபர்ணா, 25 வயசு ஆகுது. நானும் 17 வயசுலேருந்து இவளுக்கு வரன் பார்த்துட்டுருக்கேன். வருஷம் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு 2 மாதம் இங்கேயே தங்கி வரன் பார்க்குறேன். 8 வருஷமாக இவளுக்கு இன்னும் வரனே அமையலை. நல்ல படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 2 ஏழை பொண்ணுகளுக்கும் கல்யாணம் பண்ணுறேன்னு கூட வேண்டின்னு இருக்கேன். ஏதோ பரிகாரம்லாம் சொன்னாங்க, எல்லாமும் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் வரன் அமையலை. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அமையலையேன்னு கவலைப்பட்டு இருக்கும்போது கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கியா, பத்திரிக்கையை காணுமேன்னு நீங்கள் கேட்டதும் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுதுட்டோம் அப்படின்னு அவர் அந்த விஸ்வநாதன் சொன்னார். பெரியவர் சொன்னார், சரி, நாளைக்கு காலையில் இங்கேருந்து புறப்பட்டு திருவானக்காவல் போய் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரருக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு உன் பொண்ணை அகிலாண்டேஸ்வரியோட காதில் அந்த தாடங்கம் இருக்கும். அந்த தாடங்கம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணது அகிலாண்டேஸ்வரிக்கு. அந்த தாடங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தாடங்கத்தையே நல்லா உத்து பார்த்துட்டு எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு மனமுருகி வேண்டிக்க சொல்லு. வேண்டிட்டு அங்கேருந்து அப்படியே திருப்பதிக்கு போய் சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொன்னார். விஸ்வநாதன் உடனே, இது வரைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு பெருமாளுக்கு நான் 8 வாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் பெரியவா, ஒன்றும் நடக்கலைன்னு. இந்த சன்னியாசிக்காக 9வது வாட்டியாக கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு பெரியவர் சொன்னார். சரின்னு பெரியவர் சொல்லியிருக்காருன்னு இவரும் நம்பிக்கையோட ரொம்ப சந்தோஷம் இவருக்கு. சரி, பெரியவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கார், எப்படியும் இதுக்கு தீர்வு வந்துடும், நல்லபடியாக வரன் அமையும் அப்படின்ட்டு மறுநாள் காலம்பரையே போயிட்டு திருவானக்காவலில் போய் அகிலாண்டேஸ்வரி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அபிஷேகம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பதி போய் சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அன்றைக்கி திருப்பதியில் சீனிவாச பெருமாள் கல்யாணத்துக்கு ஏக கூட்டம். கல்யாணம் நடந்துட்டுருக்கு. இந்த தாலி கட்டுற சமயத்தில் இவருக்கு விஸ்வநாதனுக்கு மனசுக்குள்ளே, பெருமாளே, டெய்லி உனக்கு கல்யாணம் நடக்கிறது, ஆனால் என் பொண்ணுக்கு இன்னும் வரனே அமையலையே, இது என்ன, எப்படி இது நியாயமா, நானும் போகாத கோயிலில் வேண்டாததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமாளை பார்த்து இந்த கல்யாணம் நடக்கும்போது இவர் மனசில் உள்ள ஏக்கத்தினால அவருக்கு அப்படியே புலவலன்னு அழுதுட்டார். அழுது விக்கி அழறார். அவர் குடும்பத்தில் பக்கத்தில் அந்த பொண்ணும் அவங்க ஒய்ஃபும் உட்காந்துட்டு இவர் அழறதை பார்த்துட்டு அவளுக்கும் அழுக வந்துடுத்து. ரொம்ப 3 பேருமே அழுதார். அப்போ அந்த சமயத்தில் விஸ்வநாதனுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு அவர் முதுகை ஆதரவாக தட்டி, நானும் அப்போலேருந்து கவனிச்சிட்ருக்கேன், ரொம்ப அழறேல், என்னன்னு தெரியல, இந்த கல்யாணம் நடக்கிறது சந்தோஷமாக பார்த்து ரசித்து அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் இப்படி அழறேலே, இது நல்லா இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். இல்லை, என் பொண்ணுக்கு வரன் அமையலை, இப்படி பெருமாளுக்கு டெய்லி கல்யாணம் நடக்கிறது, ஆனால் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு, அதனால தான் எனக்கு அழுக வந்துடுது அப்படின்னு இவர் சொன்னார். சரி, கல்யாணம் முடியட்டும், சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் முடியட்டும், நாம் பேசுவோம் அப்படின்னு பின்னாடி உள்ளவர் சொன்னார். சரின்னு இவர் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஆறுதலாக சொன்னதும் இவருக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் தெம்பாக இருந்தது.
சரின்னு கல்யாணம் முடிஞ்சுது. அந்த பின்னாடி இருக்கிறவர் இவரை தட்டி ஆறுதல் சொன்னார் விஸ்வநாதனை. அவர் வந்து தன்னோட இருப்பிடத்துக்கு கூட்டின்னு போனார். அவரும் திருமலையில் தான் தங்கியிருக்கார், கல்யாணத்துக்கு வந்திருக்கார். வந்து 2 பேரும் பேசிட்டான். என் பேர் வந்து வைத்தியநாதன் பேர். தஞ்சாவூர் பக்கம் மெலட்டூரில் எனக்கு சொந்த ஊர். என் பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், நல்ல பெரிய வேலை. அவன் பேர் ஸ்ரீனிவாசன்னு பேர். அவனுக்கு நாங்கள் ஒரு 3 வருஷமாக வரன் பார்த்துட்டுருக்கோம், ஒன்றும் அமையலை. நீங்கள் என்ன கோத்திரம் அப்படின்னார். நாங்கள் இந்த மாதிரி வாதுளம் அப்படின்னா, நாங்கள் வந்து பரத்வாஜ கோத்திரம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி சொல்லிவிட்டு, நாங்கள்லாம் பெரியவா பக்தர். யாரே இவர் சொல்கிறார். இவர் விஸ்வநாதன் வந்து பெரியவர் சொல்லி தான் அந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு நடத்துறதுக்கு போயிருக்கார். அவருக்கு கூட்டின்னு வந்து பேசுகிறாரே அவர் வைத்தியநாதன், அவர் வந்து நாங்கள்லாம் ஸ்ரீமடத்தில் பெரியவா பக்தா. அவர் தான் வந்து சொன்னார், உன் பையனுக்கு திருப்பதியில் போய் ஸ்ரீனிவாச கல்யாணம் நடத்தி வை, நல்லபடியாக வரன் அமையும் அப்படின்னு சொன்னார். நாங்களும் இந்த மாதிரி வந்திருக்கோம், அங்கே நீங்கள் அழறதை பார்த்துட்டு பேசினாக்க விஷயம் தெரிஞ்சுது, நீங்களும் அதுக்காக வந்திருக்கேன்னு. நல்லபடியாக பிராப்தம் இருந்தால் உங்கள் பொண்ணே எங்கள் ஆத்துக்கு மாட்டு பொண்ணாக வரட்டும் அப்படின்னு இவர் சொல்கிறார். யார்? வைத்தியநாதன். சொன்னதான் அங்கேயே திருமலையிலேயே ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து 2 பேரும் ஜாதகத்தை கொடுத்தாக்க ஜாதகம் 2 10 பொருத்தம் பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டு ஜோசியர் சொன்னால் எல்லாருக்கும் திருப்தி. அங்கேயே பேசி முடிச்சுட்டு எல்லாம் வந்து ஊருக்கு மெட்ராஸ்க்கு வந்து முறைப்படி நிச்சயதார்த்தம் பண்ணி 15 நாளில் கல்யாணம் முடிஞ்சிடுது. அதாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு மண்டபத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பெரியவரை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு 2 குடும்பத்தை சேர்ந்தவாளும் பெரியவரை பார்க்க போனான். போயிட்டு வழக்கம் போல் தட்டில் பழங்களெல்லாம் வச்சு கல்யாண பத்திரிக்கையும் வச்சதும் இவர் விஸ்வநாதன் பெரியவரை ஆசீர்வாதம் வேண்டி நின்னார். பெரியவர் பார்த்துட்டு, யார் விஸ்வநாதனா, திருப்பதிக்கு போய் சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம்லாம் பண்ணிட்டு வந்துட்டியா, உடனேயே பலன் கிடச்சிடுத்து போல இருக்கே, யார் சம்மந்தி யார் அப்படின்னு கேட்குறார். கேட்டதும் பக்கத்துலேருந்து அவர் வைத்தியநாதன் வரார். அவரும் ஸ்ரீமடத்து பக்தர் தான், பெரியவாளுக்கு அவரையும் தெரியும். அவர் பவ்யமாக சொன்னார், நான் தான் பெரியவா இவருக்கு சம்மந்தியாக போகிறேன் அப்படின்னார். யார்? வைத்தியநாதனா, ரொம்ப சந்தோஷம், 2 பேருமே சம்மந்தியாக போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனடியாக ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாணத்துக்கு 2 பேருக்கும் முடிச்சு கொடுத்துட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சிரித்தார். பெரியவரை பார்த்து, இல்லை பெரியவா, நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் போய் சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது 2 பேரும் சந்திச்சுன்னு இந்த மாதிரி கல்யாணம் நிச்சயம் ஆகிடுது. உங்கள் அனுகிரகத்தில் தான் எங்கள் 2 பேருக்கும் சம்மந்தி ஆகக்கூடிய பிராப்தம், இந்த பொண்ணுக்கும் அவர் பையனுக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது, எல்லாம் உங்கள் அனுகிரகம் தான் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு, நான் என்ன அனுகிரகம் பண்ணேன், என்னோடது எதுவும் இல்லை, எல்லாம் சீனிவாச பெருமாள் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணார். அந்த மாதிரி இவருடைய அனுகிரகத்தினால இது நடந்தால் கூட தன்னுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆசையினாலேயும் தான் இது நடந்ததுன்னு பெரியவர் காமிச்சிக்க மாட்டார். 2 குடும்பமும் நல்ல சம்பந்தம் அமைஞ்சதுக்கு சந்தோஷமாக பெரியவருடைய ஆசீர்வாதம் வேண்டி அவருக்கு அப்படியே 2 குடும்பத்தை சேர்ந்தவாளும், பொண்ணு மாப்பிள்ளை, இந்த கல்யாணம் ஆகக்கூடிய பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் 2 குடும்பமும் சேர்ந்த மொத்தமாக எல்லாம் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வேண்டாம். பெரியவர் சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.